Hi ma, CBSE 12th Max, Chapter 8, Applications of the Integrals. Exercise 8.1 la 6th 7th sum இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 6th question என்ன கொடுத்திருக்காங்க? Find the area of the region in the first quadrant enclosed by x-axis. The line equation is x equal to root 3y and the circle equation is x square plus y square is equal to 4 கொடுத்திருக்காங்க. So இந்த மாதிரி ஒரு diagram draw பண்ணிக்கிறோம். சரியா? x axis y axis draw பண்றோம் first. அப்புறம் ஒரு circle போடுறோம். அந்த circleோட radius என்ன சொல்லிருக்காங்க நமக்கு? R சொல்லிருக்காங்க. ஓகேவா? R square means இங்க 4 இருக்கு. So our radius R is equal to 2. So அப்ப 2 cm இருக்கிற மாதிரி ஒரு circle draw பண்ணிக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Given circle னு imagine பண்ணிக்கலாம். Okay. Then draw a line. Line equation is x equal to root 3y. So எப்படி அப்ப அந்த லைன் நமக்கு தெரியும்? நம்ம yக்கு அல்லனா xக்கு எதனா வேல்யூ போட்டுட்டே இருக்கணும். இப்ப x equal to 0 போட்டனா y also 0. So அப்ப 0,0ங்கற ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும். அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? y is equal to என்னன்னு எடுத்துக்கலாம். sum 1 ன்னு போட்டுக்கலாம். So y is equal to 1 னா என்ன ஆயிடும்? x equal to root 3 ன்னு கிடைச்சிரும். So அப்ப root 3, 1ங்கற பாயிண்ட். root 3 மார்க் பண்ண முடியல அப்படினு சொன்னா 1 பாயிண்ட் ஆமாதானே root 3 யோட வேல்யூ என்ன கிடைக்கும் 1.6 சம்திங் இருக்கும். சோ நம்ம 1.5 1.6க்கு நேரா பாயிண்ட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். சோ இத அக்யூரேட்டா மார்க் பண்ணனும் அப்படின்லாம் கிடையாது. சோ நீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்லி என்ன பண்ணிக்கோங்க root 3, 1க்கு ஒரு பாயிண்ட் வச்சிட்டு அந்த பாயிண்டையும் இந்த 0,0 பாயிண்ட் என்ன பண்றோம் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணனா லைன் கிடைச்சிரும். அந்த லைன் ஈக்குவேஷன் தான் நம்ம என்னன்னு பார்க்கறோம் x equal to root 3y ன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஒரு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. சோ ரொம்ப என்ன பண்ண வேண்டாம், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. draw one circle and a line. That line is passing through the point 0,0. அவ்வளவுதான். ஓகேவா? Then இந்த x வேல்யூ என்ன சொல்லியாச்சு root 3 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பட் இந்த சர்க்கிள் வந்து கட் பண்ற x axis பிளேஸ் வந்து என்னன்னா 2 ன்னு இருக்கு. சோ அப்ப நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல x axis கூட தான் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க, மேக் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த ஏரியா வந்து இந்த கிரீன் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஏரியா ரெக்வயர்டு ஏரியா. சோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஏரியா 2 எடுத்துட்டு கூட ரெண்டையும் செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இதெல்லாம் நம்மளோட கன்வீனியன்ட் தான். இதுதான் ப்ராசஸ் அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டான ஃபார்முலா மட்டும் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். சரியாமா? சோ இப்ப கிவன்ல இருந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டு சால்வ் பண்ண போறோம். சால்வ்னா எப்படி பண்ணலாம்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். x ஓட வேல்யூ root 3y the whole squareன்னு செகண்ட் ஈக்குவேஷன்ல xக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், இங்க ஸ்கொயர் பண்ணும்போது 3y square, ஆல்ரெடி இங்க ஒரு y square இருக்கு. சோ அப்ப 4y square equal to 4 means 4 கேன்சல் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் y square is equal to 1, y is equal to plus or minus 1 ன்னு எடுத்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதை இங்க ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன். the point of intersection of the line and the circle, அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கு root 3, 1 எடுத்துக்கலாம். and r போட்டோம் அப்படின்னா another one point கூட நம்ம என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம், minus root 3, minus 1 ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஏரியா ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் அந்த ஷேடட் ஏரியா என்ன இருந்தது, OAB ன்னு இருந்தது. ஓகேவா? சோ அப்ப ஏரியா ஆஃப் த OAB is equal to நமக்கு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும், 2 பார்ட்ஸா சொன்னோம் இல்லையா? எப்படி 2 பார்ட்ஸா இருந்தது, இந்த 1 பார்ட் 2 பார்ட் OAB. இது ஃபுல்லா வேணும்னா ஃபர்ஸ்ட் OA இந்த பார்ட் வரைக்கும் இதுக்கு எதனா ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? C ன்னு கூட நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா CAB இந்த 2 பார்ட்ஸை நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணிக்கிறோம். செப்பரேட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாருங்க. இந்த பார்ட்ல வந்து நமக்கு இங்க என்ன இருக்குது, லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த லைன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம், இது பார்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. சோ அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கூட நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். சரியாமா? சோ பாருங்க ஈக்குவேஷன்ஸ் எப்படி ரைட் பண்றோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB is equal to ஏரியா ஆஃப் OCA plus ஏரியா ஆஃப் ACB. ஓகேவா? சோ இப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது half into BH. B னா பேஸ், பேஸ்னா x ஓட வேல்யூ. ஓகேவா? x ஓட வேல்யூ என்னன்னு வச்சிருந்தோம் நம்ம அந்த பாயிண்ட்ல root 3 and h வந்து y ஓட வேல்யூ. சோ அப்ப y பாயிண்ட் இஸ் 1 ன்னு சொல்லிருந்தோம். சோ அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னது, ஏரியா ஆஃப் ACB. சோ ACB வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம். சோ சர்க்கிள் ஈக்குவேஷனை யூஸ் பண்றதுக்கு y ஓட வேல்யூ வேணும் இல்லையா நமக்கு, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 தான் சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இதுல இருந்து y வேணும்னா
இந்த x ஸ்கொயர் இங்க கொண்டு போனோம்னா என்ன ஆயிடும் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இல்ல y மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 4 மீன்ஸ் 2 ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவாமா? புரிஞ்சுதா? இதோட லிமிட்ஸ் எங்க இருக்கும்? இந்த சர்க்கிள் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து எங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? ரூட் 3ங்கிற பாயிண்ட்ல இருந்து 2 வரைக்கும். ஓகேவா? சர்க்கிள் டயக்ராம்ல ரூட் 3ங்கிற பார்ட்ல இருந்து இந்த 2 இந்த பார்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இன்டகிரேட் பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அதனால லிமிட்டேஷன் ரூட் 3 to 2ன்னு சொல்லி இங்க அப்ளை பண்றோம். ரூட் 3 to 2 இங்க மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ரூட் 3/2ன்னு ஆன்சர் வந்துரும். இங்க என்ன பண்ணணும்? ரூட் 3 to 2 root of 2 square minus 3 square a square minus x square into dxங்கிற integral formula யூஸ் பண்றோம். x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. ஓகேவா? இங்க a square பிளேஸ்ல இங்க என்ன இருக்கோ இது அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ரைட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் 2 இங்க அப்ளை பண்ணாலே இது ஃபுல் டேர்ம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். சோ அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. இங்க 2 அப்ளை பண்ணோம்னா 1ன்னு இருக்கும். சோ அப்ப இந்த பார்ட் மட்டும் தான் இங்க ரைட் பண்றேன். 1 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 into sin inverse of 1ன்னு இருக்கும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இல்லையா? சோ அப்ப மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இங்க ரூட் 3 போடுங்க. சோ அப்ப ரூட் 3/2 2 ஸ்கொயர், இங்கேயும் மைனஸ் ரூட் 3 the whole ஸ்கொயர். தென் இந்த பிளஸ் இங்க அப்ளை பண்றோமா? பட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்ங்கும் போது இங்க ஒரு மைனஸ் சிம்பிள் வரணும். ஓகேவா? சோ மைனஸ் பிளஸ் இங்க என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த பாட்டு. சோ மைனஸ் 4 இங்க கேன்சல் ஆயிட்டு 2ன்னு இருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2. ஓகேவா? இதுக்கு நீங்க சைன் இன்வர்ஸ் 1 ஃபார்முலாவும் சைன் இன்வர்ஸ் ரூட் 3/2க்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். So root 3/2 plus 2 into sin inverse 1 means pi by 2 minus root 3/2 square root of 2 square na 4 root 3 the whole square na 3 போட்டுக்கலாம் minus 2 into sin inverse of root 3/2 வச்சுனோம் இல்லையா? அதோட வேல்யூ வந்து pi by 3. ஓகேவா? So அப்ப sin inverse of 1 means pi by 2 90 and sin inverse of root 3/2 அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும்? 16 இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றோம்? pi by 3ன்னு ரைட் பண்றோம். சரியா? சோ இப்ப இங்க root 3/2 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் ஆயிட்டு pi இருக்கும். இங்கேயும் 4 minus 3 வந்து 1ன்னு இருக்கும். root of 1 வேல்யூ என்னதான்? 1 தான். சோ அப்ப root 3/2 again minus 2 pi by 3 minus root 3 pi by 2வும் plus root 3 pi by 2வும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சரியா? அப்போ இங்க pi minus இந்த 2 பார்ட்ஸ்க்கும் LCM எடுத்தனா 3 into 3 time pi minus 2 time pi. So subtract பண்ணனா pi by 3ன்னு கிடைச்சிடும். So required area is equal to pi by 3 units. ஓகேவா? So இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you, mom. 7th question, find the area of the smaller part of a circle x square plus y square equal to a square cut off by the line x is equal to a by root 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு a by root 2, another one point தெரியாது இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து ஜெனரலா இப்படி இருக்கும்னு வேணா டிரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். அதுல அந்த லைன் வந்து x is equal to something a by root 2ன்னு கட் பண்றாங்க. ஓகேவா? சோ இன் பிட்வீன்ல பார்ட்ஸ்க்கு தான் நமக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இன் பிட்வீன் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 பார்ட்ஸா இருக்கு இல்லையா? 1 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு another பார்ட் என்ன பண்ணிக்கலாம்? 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ அப்ப 2 times a by 2 to a. சோ அப்ப a by 2 to a னா இந்த இன் பிட்வீன் இதுக்கும் நெக்ஸ்ட் கட் ஆஃப் பை த லைன்னு சொல்லிருக்காங்கல்ல. சோ அப்ப இந்த பார்ட் வேண்டாம். நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னு சொன்னா இந்த கிரீன் கலர் பார்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பார்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப இந்த லைன் வந்து x is equal to a by root 2 னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம a ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப a by 2 root 2 to a ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இந்த கிரீன் கலர் பார்ட் இருக்கலாமா? அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? சோ அப்போ root of a square minus x square into dx. ஏன்னா y யோட வேல்யூ வந்து இதுல இருந்து டெரைவ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து டெரைவ் பண்ணிட்டு இப்ப 2 into டைரக்ட் ஃபார்முலா தான் நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி x by 2 root of a square minus x square டைரக்ட் ஃபார்முலா. இது டைரக்டா ஃபார்முலா. சோ அப்புறம் என்ன சொல்லிடலாம் பாருங்க? a square by 2 sin inverse of x by a. a லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணனா இந்த இடத்துல 0 ஆயிடும். இங்க a அப்ளை பண்ணனா 1 ன்னு வந்துரும். சோ அப்ப a square by 2 sin inverse of 1. இது வந்து அப்பர் லிமிட்டுக்கு. லோவர் லிமிட்டுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல a by root 2 ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கு. சோ அப்ப a by 2 root 2. இங்கேயும் நமக்கு என்ன பண்ணணும்? a by root 2 the whole square போடணும். அப்ப 2 ன்னு ஆயிடும். அடுத்தது minus a square by 2 sin inverse of
இங்க a by இங்க a இருக்கு, இது ஒரு √2 இருக்கு. ஓகேவா? a √2 இருக்கும். இந்த a கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 into a square by 2 sin inverse of 1 ஓட வேல்யூ pi by 2. இங்க ஒரு a 2 √2. இந்த ஸ்டெப் பாருங்க, LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? 2 times a squareல 1 time a square subtract ஆயிடுச்சுன்னா a square by 2 minus a square by 2 sin inverse of 1 by √2. ஓகேவா? சோ இங்க 2 into இந்த டேர்ம்ல வந்து pi a square by 4 minus இங்க ஒரு √a squareனா a இருக்கும், ஆல்ரெடி ஒரு a இருக்கு, a square by 2 √2 into √2 2 minus a square sin inverse of 1 by √2 means pi by 4. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு a square by 2 இருக்கும். ஓகே. தென் இங்க 4 காமனா எடுத்துட்டோம்னா என்ன வந்துரும் நமக்கு? pi a square minus a square minus a square by 2 into pi ன்னு இருக்கு. ஓகேவாமா? சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 2 கேன்சல் ஆயிரும். 1 by 2 pi 2 ஆல LCM எடுத்துடலாம். 2 போட்டனா இங்க வந்துரும் 2 pi a square minus 2 times a square இங்க minus a square pi. இந்த 2 டைம்ஸ்ல இருந்து 1 டைம் சப்ராக்ட் பண்ணிட்டேனா 1 டைம் இருக்குமா? இங்க ஒரு 2 இருக்கு. இந்த 2 காம் அவுட் பண்ணிட்டேனா என்ன வந்துரும் பாருங்க? 1 by 4 இன்சைட்ல pi a square minus 2 times a square. a square கூட நீங்க காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா a square by 4 இன்சைட்ல pi minus 2 units ன்னு வந்துரும் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.